நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன் ஏமனில் இருந்த அப்ரஹா அல் அஷ்ரம் என்ற சக்தி வாய்ந்த கிறிஸ்தவ அரசர் சன்ஆ நகரத்தில் ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினார். அவரது நோக்கம் அரேபியாவில் மிகப்பெரிய வழிபாட்டுத் தலம் அதுவாக இருக்க வேண்டும், மக்கள் மக்காவில் உள்ள காபாவை விட்டு விலக வேண்டும் என்பதுதான். ஆனால் அரபியர்கள் இன்னும் இப்ராஹிம் நபி அலைவசல்லம் கட்டிய காபாவை மதித்துக் கொண்டே இருந்தனர். தனது திட்டம் தோல்வியடைந்ததை பார்த்த ஆபிரஹா மிகுந்த கோபம் அடைந்தார். மக்கள் காபாவை விட்டு விலகவில்லை என்றால் அதை அழித்துவிட வேண்டும் என அவர் முடிவு செய்தார். அப்ரஹா காபாவை அழிக்க ஒரு பெரிய படையினை தயாரித்தார். அந்த படையின் முன்னிலையில் ஒரு மிகப்பெரிய யானை இருந்தது. போர் செய்ய யானையை பயன்படுத்துவது அரபியர்கள் முதன்முதலாக கண்டது. படை தனது பாதையில் உள்ள அனைத்தையும் நசுக்கிக் கொண்டு மக்காவை நோக்கி வந்தது. மக்காவின் புறநகருக்கு வந்தபோது குரைஷ் மக்கள் இந்த படைக்கு எதிராக போராட முடியாது என்பதை உணர்ந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாத்தாவான அப்துல் முத்தலிப் மக்காவின் தலைவராக இருந்தார். அவர் மக்களிடம், காபாவிற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் அதை பாதுகாப்பார் என்று கூறி நகரை விட்டு பாதுகாப்பாக இருக்கச் சொன்னார். அப்ரஹாவின் படை மக்காவிற்குள் நுழைய தயாரானது. ஆனால் அவர்கள் யானைகளை முன்னோக்கி நகர்த்த முயன்ற போது முன்னணி யானை காபா நோக்கி நகர மறுத்தது. எவ்வளவு முயன்றாலும் அது அந்த திசையில் நகரவில்லை. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அல்லாஹ் அபாபீல் எனப்படும் பறவைகளின் கூட்டங்களை வானத்திலிருந்து அனுப்பினார். ஒவ்வொரு பறவையும் தனது அலகிலும் கால்களிலும் சுட்டு காய்ந்த களிமண் கற்களை எடுத்திருந்தது. அவை கற்களை ஆபிரஹாவின் படையின் மீது போட்டன. அந்த கற்கள் எங்கு விழுந்ததோ அங்கு மனிதர்களையும் விலங்குகளையும் அழித்தன. முழு படையும் அழிந்துவிட்டது. ஆபிரஹா தானும் கல்லால் தாக்கப்பட்டு தோல்வியடைந்து ஏமன் நோக்கி ஓடி சில நாட்களில் அங்கே இறந்தான். இந்த நிகழ்வு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் அந்த ஆண்டே யானை ஆண்டு, ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்பட்டது.